இப்போ சிவபிரபாகர சித்த யோகியை பற்றி கேள்வி அனுப்பிச்சிருக்கான். அவரை பற்றி கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்லுங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அது படிக்க சொல்கிறேன். தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் தட் யோகி. படிக்கலாம். An investigation into the mysterious life of Jagat Guru Sri Brahmananda Sivaprabhagara Siddha Yogi. அவர் பேரு பிரம்மானந்தன்னா ஆனந்தத்தில் லைத்திருக்கிற சிவபிரபாகர சித்த யோகி. Unveiling the truth about the real yogi, the Avadut, who lived in our life period. The truth comes to us through the revelations of Mr. Janardhanan Nair, who was very close to the yogi and shared a strong bondage with him for 35 years. 35 வருஷம் அவர் ஸ்கூல் வாத்தியாரு. ஜனார்தன் நாயர் பேரு. அவர் சித்த யோகி கூடயே இருந்தார் 35 வருஷம். ஸோ அவருடைய அனுபவங்கள் வாயிலாக அந்த யோகியை பற்றி சொன்னது இதெல்லாம். An interview by Anil. அனில்ங்கிற ஒரு மலையாள மனோரமா பத்திரிகையிலேருந்து போய் அந்த வாத்தியாரை இன்டர்வியூ பண்றார். ஏன்னா இவர் 35 வருஷம் சாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால. பட்னம் திட்டால இருந்த போது நடந்த இன்டர்வியூ இது. பட்னம் திட்டானா ப்ராப்பர் பட்னம் திட்டா இல்ல, அதுக்கு பக்கத்தில் ஓமலூர். சபரிமலையிலேருந்து கீழே இறங்குற போது ஓமலூர்னு ஒரு ஊர் வரும். ஸோ அங்கே நடந்தது. அங்கே தான் சாமி இருந்தார். There are 8 questions. First one, Anil, when was the first time that you met Yogi Ji? எப்போ அவரை முதல் தடவை பார்த்தீங்க? Nair, 1960. Yes, it was 1960 when I saw Yogi Ji for the first time in the town of Patnam Thitta near a shop, when the shopkeeper pointed out to me that Swamiji is more than 100 years old. ஒரு கடவாசல்ல சாமியை பார்த்தேன். அந்த கடைக்காரர் சொன்ன ஒரு 100 வருஷத்துக்கு மேல வயசாச்சு இவருக்கு அப்படின்னு. Enthusiastically, I glanced over to where Swamiji was standing and found a person who looked not a day over 50 years. ஆனா அவரை போய் பார்த்தா 50 வயசு கூட ஆயிருக்காது. அது காயகல்ப சித்தின் பேரு. ஸோ இளமையா வச்சுக்க முடியும் உடம்ப. I came back home and told about the Swamiji to my brother-in-law, and that he was a Kalathidan, a man who passes the restriction of aging. வயசு காலம் கடந்த நிலையில் இருக்காருன்னு என் மச்சான் கூட சொன்னாரு. My brother-in-law said he knew about this Swamiji, but he wanted to see him. எனக்கு தெரியும் அந்த சாமி பத்தி, அவர் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னாரு. From that day, I took upon finding the Swamiji, and finally one day I spotted him near the dwelling of the owner of Anurag Theatre. Anurag Theatre ஓனர் வீட்டு வாசல்ல அவர் உட்கார்ந்திருந்தாரு. I requested Swamiji to please bless my house by walking into it. எங்க வீடு கிட்ட தான் இருக்கு, நீங்க வர முடியுமான்னு சொல்லி இன்வைட் பண்ணேன் சாமியை. To my delight and good stars, Swamiji accepted my invitation and came to my home. வந்துட்டாரு சாமி. From that day, he became a regular visitor and then decided to start living with me. அப்போ இருந்து அடிக்கடி வருவார் எங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பெர்மனண்டா எங்க வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. From that day to his samadhi, he lived every single day in my home with occasional travels. 35 வருஷம் எங்க கிட்ட தான் இருந்தாரு. அப்பப்போ அங்க போயிட்டு வருவார், வெளியூர்ல போயிட்டு வருவார். One day, Swamiji told me that I needed to build an ashrama for him. சாமி ஒரு நாள் சொன்னார், எனக்கு ஒரு ஆசிரமம் கட்டுறியான்ட்டு. I told him, Swamiji, you know I'm a poor school teacher. நான் ஒரு சாதாரண வாத்தியாரு, என் சம்பளமே 400 ரூபாய். உங்களுக்கு தெரியாததான் நான் எப்படி ஆசிரமம் கட்ட முடியும் அப்படின்னு. At that time, I was living in my ancestral home that was below the Puliparan Malai. But with Swamiji's blessings, soon a home loan was sanctioned in my name, and I was able to get some land at the top of Pulipara rock as Swamiji had wished. ஓமலூர் பட்டணத்திட்டால இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனா ஒரு டெசர்டர் பிளேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதை புலிப்பாறைன்னு சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு இடம் வாங்கி லோன் கிடைச்சது. ஒரு சின்ன வீடு கட்டினேன் நான்.
You know, there is a history of Pulipara rock and why Swamiji insisted that his ashrama should be on top of it. அங்க ஏன் ஆசிரமம் காட்டணும்னு சாமி சொல்லாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. As various books related to Lord Ayyappa say, Puli Nayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa. ஐயப்பனுடைய அட்வைசர் புலி நாயக்க சாமின்னா என்ன? புலிப்பாணி சித்தர். புலி மேல வருவார். வியாக்கரபாதன் பேரு. புலி மேல வருவார். அத அவங்க புலி நாயக்க சாமின்னு சொல்றாங்க. புலிப்பாணி சித்தர். And our Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar, who in his last birth stayed in Pulipara Malai. Lord Ayyappa used to visit Pulipara Malai. ஐயப்ப சாமி புலிப்பாறை மலைக்கு வந்து அந்த புலிப்பாணி சித்தர் கிட்ட எல்லாம் கத்துக்குவாரு. Similarly, when Swamiyar visited Pandalam Palace, the abode of Lord Ayyappa, he used to stay there. பந்தளத்துல ஐயப்பனோட அரண்மனையில இந்த சாமியார் போய் ஒரு காலத்துல தங்கி இருந்தார். In those times, all this area up till Sabarimalai was a thick forest. அந்த ஏரியா பூரா ஒரு காலத்துல அடர்ந்த காடா இருந்தது. When Lord Ayyappa decided to move back to the heavenly abode, அவர் மலை மேல போய் காந்தமலையில உட்கார்றதுன்னு முடிவு எடுத்த போது Pulinayaka Swamiyar also dissolved in Kailasam with him. அதாவது ஒரிஜினலா போனா கைலாஷ். ஐயப்ப சாமி கைலாஷுக்கு போற போது இவரும் அவர் கூட போயிட்டு அங்க இருந்தாரு. But as the Shastras say, any body born on earth will have to attain death on the earth itself or attain samadhi in the case of a sannyasi. Swamiyar was reborn on our earth as Prabhakara Yogi in AD 1263. 1263 வருஷம் பின்னால் அவரு சிவபிரபாகர சித்தியோகி என்ற நேம்ல உலகத்துல திருப்பியும் வந்தாரு. He was born near Kaladi. காலடி கிட்ட பிறந்தாரு. It is then that Swamiji revealed to me that he would attain samadhi in this place. That is why he had chosen this place for his new ashrama and to live with me. அந்த புலிப்பாறை மலையில ஏற்கனவே சமாதி இருக்கு, அதனால தான் இங்க ஆசிரமம் கட்டணும்னு சொல்றேன் அப்படின்னாரு. Second question, Anil, is there any relation with Sri Satya Sai Baba? Nair. சத்யசாய் பாபாக்கும் சிவபிரபாகர சித்தியோகிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கானு? There is some strong relation with Sai Baba too, but I don't know what exactly. That relation was a mysterious one, just like his own life. But I can tell you of one incident. When Sai Baba's fame spread throughout Kerala, I was also lured into paying him a visit. But Swamiji stopped me by saying that I don't need to meet him. எல்லாரும் புட்டபர்த்திக்கெல்லாம் போய் பாபாவை பார்க்குற காலத்துல நானும் ஆசைப்பட்டேன் அங்க போய் பார்க்கணும்னு. சிவபிரபாகர சித்தியோகி சொன்னாரு, ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. I compelled, but he did not concede. நான் போகணும்னு சொன்ன போது கூட வேணாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டாரு. After months of this discussion, I happened to travel to Madras with my school manager for some official purpose. ஒரு ஆபீஸ் வேலைக்காக மெட்ராஸ் வந்தேன். After our official duties were over, my school manager said that he wished to visit the Tirupati temple, so we went there. நாங்க திருப்பதிக்கு போனோம். Someone told us that Puttaparthi was near Tirupati. திருப்பதி கிட்ட இருக்குன்னு யாரோ சொன்னாங்க. My school manager made up his mind to visit there. எப்படியாவது போயிடலாம் புட்டபர்த்தி, இவ்வளவு தூரம் வந்துட்டோன்னு எங்க மேனேஜரும் சொன்னான். I was not very eager to go as I did not have Swamiji's permission. சாமிஜி சொல்லலையே நம்ம எப்படி போறதுன்னு யோசனையில் இருந்தேன். We decided to go by train, but for the first time in many years, the train was cancelled due to some engine fault. நாங்க ட்ரெயின்ல போலான்னு முடிவு எடுத்த போது ட்ரெயினே கேன்சல் ஆகி போச்சு, போக முடியல. We decided to take the bus, but as soon as the bus started, its engine burst into a huge fire. சரி பஸ்ல ஏத்துனா பஸ்ஸே வெடிச்சு போச்சு. It was then I told him that I am not going without my Guru's permission. சாமி சொல்லாம நான் வரமாட்டேன், because I don't have his உத்தரவுன்னு சொல்லிட்டேன். And came back to the ashrama.
When I came back, Swamiji asked me, "Did you see him? Did you go there?" I was surprised how சாமிஜி நான் ஒண்ணுமே சொல்லாம அங்க போனியா அவரை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. I honestly told him the whole story. Time carried on with its own pace. I decided to go to Bangalore for a B.Ed admission. Swamiji said to me, பெங்களூருக்கு போனேன் இன்னும் பல வருஷம் கழிச்சு. Swamiji said to me, Sai Baba is in Whitefield, 12 kilometers from Bangalore. அப்போ அவரே சொன்னார், சித்த யோகியே சொன்னாரு, சாய்பாபா ஒயிட் ஃபீல்ட்ல இருக்காரு, 12 கிலோமீட்டர் தள்ளி பெங்களூர்ல இருந்து, நீ அவரை இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. With my official obligations over, I decided to go to Whitefield. A huge crowd had gathered to see Sai Baba. ரொம்ப crowd இருந்தது. I made no attempt to move forward in the huge crowd and see. அந்த crowdல நானும் வெயிட் பண்ணேன், யாரையும் தள்ளி பிடிச்சு முன்னால போகணும்னு முயற்சி செய்யல. Suddenly, Baba walked through the crowd and came very near to where I was. புட்டபர்த்தி பாபா நடந்து நான் எங்க இருக்கறனோ அப்ப கிட்ட வந்துட்டாரு, அவரா வந்தாரு. He spotted me and came to me, placed his hand on my head. அவர் வந்தார் கிட்ட, என் தலைமையில அவருடைய கையை வச்சு in the form of blessing and said in Tamil, "You come here because he told you to do so." அந்த ஆள் அம்சான்ல அதுக்கு தான் நீங்க வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாரு. Did you get permission from him? அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கின்னு வந்தியா? I replied affirmatively. ஆமான்னு சொன்னேன் நான். Then Sai Baba said, "He and myself are all one." நானும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு சாய்பாபா சொன்னார். He is myself, myself is him only. He நான் knows. அவரு, அவர் நான் அப்படின்னு சாய்பாபா சொன்னார். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். I was thrilled by that knowledge and thought how I knew the two greatest yogis and had their blessings also. Apart from this, I do not know what is the mysterious relation between the two. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது. Next question. Did any other great Swami also visit Prabhakara Yogi in this ashram? இந்த ஆசிரமத்தில் வேற யாராவது பெரிய மகான்கள் வந்து அவரை தரிசனம் பண்ணியிருக்காங்களா? Nayar's response, yes. Swami Vishnu Devananda, founder of the International Sivananda Yoga Vedanta Centers. சிவானந்த யோகா வேதாந்த சென்டருடைய பாஸ் விஷ்ணு தேவானந்தா வந்து பார்த்திருக்காரு இவரை. Swami Vishnu Devananda was a world authority on Hatha and Raja Yoga. ராஜயோகம் மத யோகத்துல அவர் வேர்ல்ட் அத்தாரிட்டி, அவர் அந்த சாமி வந்தவர். He was also known as the Flying Swami. அவர் வந்து பறக்கும் சாமியார்னு பேர் அவருக்கு, ஏன்னா காத்துல பறப்பாரு. And for the different peace missions that he accomplished all around the world. Flying Swami came here to get advice from Yogiji during a pilgrimage to Sabarimalai. அவர் சபரிமலைக்கு வந்தபோது இவர்கிட்ட வந்தாரு, அவர் ஏதோ அட்வைஸ் கேட்கறதுக்காக வந்தாரு. In 1986, Yogiji told Flying Swami that it was time to go from this world. அவர் சொல்லிட்டாரு, நீ உலகத்தை விட்டு போற டைம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. Flying Swami asked, for me or for you? நீ போறியா நான் போறேன்னு அவர் இவரை கேட்டாரு. Yogiji said, for both. ரெண்டு பேரும் போக வேண்டிய டைம் வந்துச்சுன்னார். I will go first and then you shall. நான் முதல்ல போறேன், அப்புறம் நீ போயிடுவ. Yogiji took samadhi after 4 months of this meeting. 86ல இந்த மீட்டிங் நடந்து 4 மாசத்துக்கு அப்புறம் சிவபிரபாகர சித்தியோகி சமாதி அடைஞ்சாரு. After a few years, Flying Swami also left his body. அவரும் இறந்துட்டார். அப்புறம் He had contacts with Ramana Maharishi, Gandhiji, even Guru of Nityananda Swami of Kanjankadu was a disciple. நித்யானந்த சாமியுடைய குரு காந்தி, ரமண மகரிஷி எல்லாருக்கும் சிவபிரபாகர சித்தியோகி கூட தொடர்பு இருந்தது. In his younger days, Mathrubhumi reported that police had mistakenly arrested Swamiji in 1949. 1949ல போலீஸ் வந்து சிவபிரபாகர சித்தியோகியை தவறுதலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. Sir C.P. Ramaswamy Iyer, the Prime Minister of southern part of Kerala, திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த சிபி ராமசாமி ஐயர்
came to his rescue because he was aware of the yogic powers of Swamiji. எனக்கு தெரியும் அவர் நிஜமான யோகி அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லி இவரை விடுதலை பண்ண சொன்னாரு. Swamiji was the main inspiration behind Vaikam Muhammad Bashir to enter into the literary field. வைக்கம் முகமது பஷீர்னு ஒருத்தர் மலையாளத்தில் பெரிய கிரந்தம்லாம் எழுதுறவர். அவருக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷனே, சுவாமி தான் இன்ஸ்பிரேஷன். And he kindly remembered that in his autobiography. அவர் ஆட்டோபயோகிராஃபியில் சாமியுடைய அருளால் தான் நான் கவிதையெல்லாம் எழுதுறேன், புக் எழுதுறேன்னு எழுதியிருக்கிறார் ஃபார்வர்டில். Next question. Was there any major siddhi he showed to you? ஏதாவது பவர்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? Nayar's reply. Walking in air, covering distance within no time. ஆகாசத்தில் பறப்பது, எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதை கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துடுறது, இந்த மாதிரி பவர்லாம் அவர்கிட்ட இருந்தது. Appearing at two different places at the same time. ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல தரிசனம் கொடுக்கறது. Do Padmasana in air. காத்திலே உட்காந்து பத்மாசனம் பண்றது. Floating in air. காத்துல மிதக்கிறது. Bathing in boiling water. சுடு தண்ணியில கொதிக்கிற தண்ணியில குளிக்கிறது. Talking to a deadly snake. ஒரு பயங்கரமான பாய்சனஸ் ஸ்னேக் கிட்ட டைரக்டா பேசுறது. Staying with me without any food for months in a row. மாச கணக்குல சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறது. Once Swamiji visited house of famous person in Erimeli named Cherapadu Yogini Amma. எருமேலியில ஒரு அம்மா இருந்தாங்க, ரோகிணி அம்மான்னு சொல்லிட்டு. She prepared payasam for Swamiji. அந்த அம்மா பாயசம் பண்ணா. And wished her daughter was also here. என் பொண்ணு பாம்பேல இருக்கா சாமி, இப்போ அவ இங்க இருந்திருந்தாக்கா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொன்னான். Swamiji said that I shall give this payasam to her daughter today itself. ஒன்னும் கவலைப்படாதே, இன்னைக்கே பாயசத்தை நான் கொடுத்துறேன் பொண்ணுக்கு அப்படின்னாரு. Yogini Amma gave him a jar of payasam. ஒரு பாயசத்தை ஒரு குடத்துல கொடுத்தா அந்த அம்மா ஜார்ல. And an assistant to guide him to her daughter's house. கூட போய் வழி காட்டிட்டு என் பொண்ணு எங்க இருக்கான்னு ஒரு அசிஸ்டன்ட்டையும் கூட அனுப்பிச்சான். Both Swamiji and the assistant walked up to the top of a hill nearby. பக்கத்துல இருந்த மலை மேல சாமி அந்த கூட வந்தவனையும் கூட்டிட்டு போனாரு. Swamiji asked the assistant to hold his stick என்னுடைய ஸ்டிக்க புடிச்சுக்கோ நீன்னு சொன்னாரு. so that மலை மேல ஏறிட்டு கூட வந்தவங்க இந்த குச்சியை புடிச்சுக்கோன்னு சொன்னாரு. So that both of them could walk through the sky. இப்ப ரெண்டு பேரும் ஆகாசத்துல நடந்து In a matter of no time they reached Bombay. பாம்பே போய் சேர்ந்தாங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள. And Swamiji stayed with the daughter for 1 week before he returned back to the ashrama. திருப்பி ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் பாம்பேல அந்த அம்மாவோட பொண்ணு கூட இருந்தாங்க பாம்பேல சுவாமி. Next question. Do you have any confirmation that Swamiji lived more than 723 years? 723 வருஷம் அவர் இருந்தாருங்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. Nayar's response. I'm sure he lived more than 150 years as one person named Unni, who is now 90, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old. உன்னின்றவர் அந்த ஊர்ல நான் எனக்கு 7 வயசா இருக்கிற போதே சாமி இந்த ஊர்ல தான் இருந்தாரு. அதனால எப்படியும் அவர் 100 வயசுக்கு மேல இருப்பாரு. At that time also, Yogiji looked similar to how he does now. இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி அப்ப இருந்தாரு 100 வருஷத்துக்கு முன்னால. So don't play with yogis as your Kalikootukkaran. ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டெல்லாம் நான் சீரியஸா பழகாத, ரொம்ப பெரிய ஆளு. Main confirmation about his age is given by the current generation of people living in Akkavannur Manachavara near Thiruviranikulam temple. அந்த கோயில் திருவிழாளிகளும் கோயில் கிட்ட இருந்த ஊர்க்காரங்க அதெல்லாம் அத்தன்டிகேட்டா சொல்றாங்க. Swamiji visited Akkavannur Manai in his last days. கடைசி நாள்ல அக்கவனூர் மனா அப்படின்னுவாங்க கேரளால, அந்த வீட்டுக்கு அவர் போனாரு. He told me that he was born and brought up in this place
இந்த வீட்டில தான் நான் 720 வருஷத்துக்கு முன்னால பிறந்து வளர்ந்தேன்னு சொன்னார். People did not believe this claim of Swamiji. யாரும் நம்பல. He told them that there is a thagadu, that is a mystically written copper plate. At the inner top, the uttaram. இந்த உத்தரம்னா அந்த வீட்டோட உத்தரம், சீலிங். அதுல காப்பர்ல எழுதுன ஒரு தகடு இருக்கு இன்னர் லேயர்ல. அதை எடுத்து பாருங்க. நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் இந்த குடும்பத்தில் 10 பசங்களோட சேர்ந்து பிறந்தேன், அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. In that thagid, my name is written as the 10th child of the 12 siblings. 12 குழந்தைங்கள நான் 10வது குழந்தையே இந்த வீட்டில் பிறந்தேன், என் பேர் இருக்கும் பாருங்க தகடுலன்னு சொன்னாரு. Along with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that thagid on the top of the roof, and they found this thagid there, on which were also written the Kolla Varsha, or the Malayalam year 438, which is equal to 1263 AD. மலையாள மாசத்துக்கு ஈக்குவலண்ட் 1200 and something in the English year. அதில் இருந்தது, அதெல்லாம் எழுதி இருந்தது. Thus Swamiji proved before the Mana members that Swamiji was the occupant of that place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that Mana is demolished. இந்த வீடு எப்ப இடிக்கிறாங்களோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போய்டுவேன் சாமி சொன்னாரு. And it proved to be true when in the year 1986 that Mana was demolished for a new concrete building. புது வீடு கட்டுறதுக்காக அந்த மனையை 1986 இடிச்சாங்க. அப்ப சாமியும் உடம்பு விட்டுட்டாரு. Next question. If Yogiji was in real such a great person, why could not people identify his greatness in his lifetime? இவ்வளவு பெரிய ஆளு உலகத்தில் இருந்தாரு, ஏன் ஜனங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஏமாந்து போயிட்டாங்க, ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க? Swamiji had a high secrecy level, as is common with all great spiritual people. He never allowed people to identify his greatness. In fact, at various occasions, he used to give a false impression. பொதுவாகவே மகான்கள் அவங்கள வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்கள மறைச்சிக்க முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாமி கூட. இன்னும் சொல்ல போனா மற்றவங்க தன்னை தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்கள குழப்பிடுவாங்க. Only people with high yogic powers could see his real personality. யார் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகள் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அவரை புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. If he was recognized by the masses, then the rhythm and purpose of their being is disturbed. அதாவது இவருடைய உயரங்கள்லாம் தெரிஞ்சு போனா அவங்க நார்மலா இருக்க முடியாது அவர்கிட்ட வர்றவங்க. அதுக்காக அவங்களெல்லாம் குழப்பி தன்னுடைய ஹைட்ஸ் தெரியாம பண்ணிடுவாங்க. Because Swamiji need to travel a lot in his last days and mingle with the people he like. Popularity may disturb his rhythm. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா அவரா இருக்க முடியாது. Because people will be clamoring, அவரை சுத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. Once some reporters from Kottayam came to interview Swamiji, who requested them not to write about him. கோட்டயத்திலிருந்து அவரை இன்டர்வியூ பண்ணதுக்கு வந்தபோது என்னை பத்தி நீங்க பேப்பர்ல எழுதாது இருந்தா வாங்க அப்படின்னாரு. His existence should become public news, for that would disturb him. Yogiji did not treat them well. They misunderstood his requests and wrote a negative article about him. அவங்க எங்க எழுதிடுவாங்களோங்கிறதுக்காக அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அவங்கெல்லாம் போய் இவரை பத்தி தப்பா எழுதிட்டாங்க, லூசு மென்டல் என்ற மாதிரி. அவர் வேணும் தான் அப்படி பண்ணாரு. Regarding that, I can add a small incident about this character of Swamiji. Regarding this trait of Swamiji, I can add a small incident. Swamiji used to visit one person, Shankarapilla, in Arattupuzha near Chenganur. செங்கனூர் கிட்ட ஆராட்டுப்புழான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒருத்தரை விசிட் பண்ணுவாரு சாமி. Shankarapilla used to live on the other side of the Pampa river. பம்பைக்கு அந்த பக்கம் சங்கரப்பிள்ளை இருப்பாரு.
So Swamiji, after reaching Arattapuzha junction, used to cross the river by Vallam, which is a boat. சின்ன போட்ல கிராஸ் பண்ணி போகணும் சங்கரப்பள்ளி பாகத்துக்கு சாமி. On one such occasion, when he reached the junction, people told him that the river is flooded, so he cannot cross ஆத்துல it. வெள்ளம் போயின்னு இருக்கு, உங்களால இப்பத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க அங்க இருக்கிற ஜனங்க. Swamiji walked up to the banks of the river and took a banana leaf. சாமி அந்த ஆத்தங்கரைக்கு போனாரு, ஒரு வாழை இலையை எடுத்தாரு, வாழை இலையை தண்ணியில போட்டு அது மேல நடக்க ஆரம்பிச்சாரு. Many people saw this incident, so he became very popular with people in that area. வாழை மரத்துல வெள்ளத்துல நடக்கிறாருன்னு ரொம்ப ஜனங்கள்லாம் அவரை பார்த்து மிரள ஆரம்பிச்சாங்க. Every time he went there, people would identify him and large crowd would gather. போற போதெல்லாம் crowd வர ஆரம்பிச்சிச்சு. This was highly disliked by the Swamiji. அவருக்கு பிடிக்கல அந்த மாதிரிலாம் ஜனங்க சுத்துறது. After a few months, I was going to my home in Chenganur, for which I had to cross Arattapuzha junction. On reaching there, I saw a small crowd gathered around a madman there. அந்த ஒரு பைத்தியத்தை சுத்தி நிறைய ஜனங்கள்லாம் இருந்ததை பார்த்தேன். நான் அந்த ஊருக்கு போக வேண்டிய காரணம் இருந்தது. When I tried hard to look at the reason of the commotion, I saw that the person in the middle of the crowd was Swamiji. இந்த crowdக்கு நடுவில் பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணி இருந்தது நம்ம சாமி தான். Before I could decide something, my bus moved forward, but I got down at the next station and walked back to the scene. I went to the nearest shop and asked what had happened. கடைக்காரங்கிட்ட என்ன நடக்குதுன்னு நான் போய் கேட்டேன். The shopkeeper said that this person was a real yogi and I have seen with my bare eyes that he could cross the river on a banana leaf. ஒரு வாழை இலை மேலேயே நடக்கிற ஆளு பெரிய யோகி, நான் கண்ணால பார்த்திருக்கேன்னு அந்த கடைக்காரன் சொன்னான். Now his parts have finished, so he has gone mad. I started walking towards the crowd when a beggar collided with me. He said, "Don't believe him, he is pretending. Years ago I had done bad to him and I became a beggar. He is a real yogi." அப்போ அங்க ஒரு பிச்சைக்காரன் என் மேல தெரியாம இடிச்சிட்டு சொன்னான், அந்த ஆளை பார்த்து ஏமாந்து போகாத, அந்த ஆள் ரொம்ப பெரியவர். போன சில வருஷத்துக்கு முன்னால நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன், அதனால தான் நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன். அவருடைய மனசு புண்படுற மாதிரி நான் நடந்ததுனால நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன். ஆனா அவர் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னான். I pushed myself through the crowd. Swamiji saw and came to me and said, "Go back home." என்னை பார்த்துட்டு சாமி சொன்னாரு, நீங்க இருக்காது போயிடு ஊருக்குன்னு சொன்னாரு. I will come back in 2 days' time. 2 நாள் கழிச்சு வருவேன். I knew Swamiji was feigning madness to get away from the public attention. வேணும்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் பைத்தியக்கார நாட்டம். Next question. Do you still receive blessings from him even after 9 years of his samadhi? 86ல சாமி போயிட்டாரு. ஸோ 9 வருஷம் ஆகுது அவர் இறந்து 95ல. ஸோ இப்போ கூட அவர் உங்களை பிளஸ் பண்றாரா அப்படின்னு கேட்குறாங்க. If yes, can you tell us in what form? Nayar's response, yes, I do. People cannot roam about in the area of his samadhi because of bushes and uneven terrain. I was thinking of developing that area and putting 2 rooms near his samadhi, one as a restroom for his devotees and the other as a meditation hall. But I was helpless. Nobody was there to help me. But ஒரு பாத்ரூம் ஒரு ஹால் 2 கட்டணும்னு நான் முயற்சி செஞ்சேன், யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரல. But one day a car of a high official of Tamil Nadu, KSRTC, came with some messengers. ஒரு பெரிய கார் தமிழ்நாடுல இருந்து ஒரு பெரிய விஐபி யோட கார் வந்துச்சு. They told they have come here for their chairman Karpura Pandian IAS because chairman Karpura Pandian IAS எங்களை அனுப்பிச்சிருக்காரு. Because he is a devotee of Palani Swami who has strong relation with Prabhakara Swami. அவருடைய குரு கற்பூர பாண்டியனோட குரு பழனிசாமி. அந்த பழனிசாமி அனுப்பிச்சிருக்காரு, இவருக்கு போய் பணம் கொடுங்க, அவர் ஆசிரமம் கட்டணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. Palani Swami asked Karpura Pandya IAS
to do some favor for the Samadhi Sthal of Yogiji. That is why his associate had come here. After that, Karpura Pandya himself came here and offered the same help that I wanted. Now, the construction of these 2 rooms is in the final stage. I know with the blessings of my Guru only this has happened. For your information, கற்பூர பாண்டியனுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த குரு இருக்கார் இல்லையா, பழனிசாமி, அவர் தான் உங்க ஜக்கி வாசுதேவோட குரு. Next question. Had Swamiji any role in controlling the Prakriti or environments? Nayar's response. Swamiji had the power to stop rain. அவர் மழையெல்லாம் நிப்பாட்டி பார்த்திருக்கேன் நான். We were in the middle of preparation of Swamiji's birthday when suddenly a thunderstorm came with heavy rains all over the place. We thought the rain would spoil the whole celebration, so we prayed to him. He said, "There will be no rain in Pulipara Mala. You carry on with your festivities." இந்த இடத்துல மழை வராது, நீங்க தைரியமா பண்ணலாம். So it happened. Not a single drop of water fell in Pulipara Mala, but there were heavy rains in the surrounding areas. எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது, அங்க மாத்திரம் பெய்யவே இல்லை. I have seen with my own eyes that when Swamiji walked in rains, he came back dry. Not a droplet could wet him. அவர் மழையில நனைஞ்சிட்டு வந்தா கூட அவர் ட்ரையா தான் இருப்பாரு. He won't be drenched with rain. I have also seen him talking to deadly snakes. பயங்கரமான பாம்பு கிட்டலாம் அவர் பேசி பார்த்திருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்ல சங்கரன் கோயில் சைட்ல சொல்லுவாங்க, சங்கரன் கோயில்ல இருக்கிற சங்கநாராயணனே அவர் தான், அவர் பாம்பாட்டி சித்தர்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. நீங்க பாபநாசம் அந்த ஏரியா எல்லாம் போய் கேட்டீங்கன்னா சிவபிரபாகர சித்தியோகி is known as Pambati Siddhar there. Next question. Did Swamiji say anything about his next birth or incarnation? Nayar's response. Swamiji said he will be known as a female. Maybe in his next birth he will come as a female yogi. Next, the last question. Did anything special happen to Swamiji's body after Samadhi? The response from Nayar. Total length of the body shortened considerably. He was in Padmasana when he left us. It was only 2 feet. சாமி இறக்கிற போது பத்மாசனத்தில் இருந்தாரு. 2 அடி தான் இருந்தார். அவர் நார்மலா 6 அடி இருப்பாரு, அப்போ 2 அடி தான் இருந்தார். This is briefly his life. Sivaprabhagara Siddhayogi. He was a Siddha and a Yogi together. And இந்த மாதிரி மகான்கள் வேற வேற காலகட்டங்களில் வேற வேற இடத்துல இருந்திருப்பாங்க, வேற வேற பேர்ல இருந்திருப்பாங்க. அவங்களா சொன்னாதான் உண்டு. இல்லைன்னா அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, என்ன அந்த சமாதிகள் எங்க இருக்கு, அதெல்லாம் அவங்க சொல்றது இல்லை, யாரும் சொல்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா இவங்க பேரு ஊரு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுலயாவது ஓரளவு அவர் இந்த ஊர்ல இருந்த குறைய பாரு, நான் பிறந்த 10வது மகன் 12 பேர்ல, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க.